எடுத்துக்காட்டு 12 பாருங்க. கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுனா சுற்றி இருக்கிற அளவை கூட்டணும். எல்லாமே சென்டிமீட்டர். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 ப்ளஸ் இந்த இது 3, இது 2, இது 1, 3. 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அடுத்து இந்த 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. அடுத்து இந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்கல, ஆனால் நமக்கு இது வந்து 6 சென்டிமீட்டர் தெரியும். ஏன்னா இந்த சைடு 6 கொடுத்துருக்காங்களா, அப்போ இதுவும் 6 தான் வரும். 6 இப்போ கூட்டணும். 15 16 17 27 6 9 19 21 நமக்கு 48 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிப்போம். சுற்றளவுனா சுற்றி இருக்கிறத கூட்டணும். இங்கே பாருங்க, இது வந்து 28 சென்டிமீட்டர். இப்போ வந்து சுற்றளவு 28 சென்டிமீட்டர். அடுத்து இது ஒரு 28 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே ஒரு 7. அடுத்து இங்கே மேலே ஒரு 7 இருக்கா. அடுத்து பாருங்க, இந்த இதை கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நமக்கு 28. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர் வந்து இங்கே வந்து சேர்ந்துடுச்சுல. அப்போங்கும்போது இந்த 28லேருந்து இந்த 7 கழிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள மதிப்பு கிடச்சிரும். நமக்கு 21. 21 + 21. இது ஏன் இந்த இடத்துல 21 இருக்குதுன்னா, இது மொத்தமாக நமக்கு 28ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 28. இந்த இடத்துல ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கா, இதை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்துருக்கோமா. இங்கே 28, இங்கே 28, இந்த இடத்துல 7 சென்டிமீட்டர் இருக்குது போது இங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது இது வரைக்கும் தானே கனெக்ட் பண்ணுவோம் இந்த இடத்த. அப்போங்கும்போது இந்த இடத்துல உள்ள 7 கழிச்சிருவோமா. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் 28, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் 28னா இந்த இடத்த கழிப்போமா. கழிச்சோம்னா நமக்கு இங்கே வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கா, இதை கழிச்சோம்னா 28லேருந்து 7 கழிச்சோம்னா 21. இந்த இடத்துல வந்து 21 சென்டிமீட்டர், இங்கேயும் 21 சென்டிமீட்டர். இப்போ கூட்டணும்னா 28 28 56, 21 21 42 16, 10 12 மிச்சம் 1, 10 11, 112 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவில் வந்து நம்ம சுற்றி கூட்டுவோமா. இங்கே 7 இருக்குது, இங்கே 28 இருக்குது, இங்கே 28 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அடுத்து இந்த இடத்துல எவ்வளோ இதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக நமக்கு 28ன்னு தெரியும். இந்த இடத்த மட்டும் கழிக்கணும். இந்த இடத்துல உள்ள மதிப்பு வந்து 7. இப்போ 28லேருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு 21ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் 28, நமக்கு இந்த இடம் வந்து கழிச்சிருவோம். ஏன்னா இதுலேருந்து இதை தானே கனெக்ட் பண்ணோம். அப்போ இங்கே 7 கழிச்சோம்னா நமக்கு 21 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ மொத்தமாக கூட்டணும்னா நமக்கு சுற்றளவு வந்து 112 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து இதை கண்டுபிடிச்சி 2 கூட்டுனா பரப்பளவு கிடச்சிடும். இதை எடுத்தோம் அப்படின்னா 28 சென்டிமீட்டர், இது இந்த சைடு வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இதை எடுப்போம். எடுத்தோம்னா 28 × 7 எண்ணெயில் 56, 5 ஈரேலா 14, 14 5 19 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்க, இந்த இதை எடுக்கணும். ஏற்கனவே இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்தோம்னா நமக்கு இங்கே 21 தானே இருக்குது. 21 ஏன்னா 28 எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போங்கும்போது இது வந்து 27, இது வந்து நமக்கு 7. 21 × 7 7 ஈரேலா 14, 147 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 2ஐயும் கூட்டுவோமா. மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணுங்கிறதுனால 2ஐயும் கூட்டுவோம். 13 மிச்சம் 1, 10 14, 4 மிச்சம் 1,
343 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சம் செய்யும்போது என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து சுற்றளவு பரப்பளவு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 28 சென்டிமீட்டர், இங்கேயும் 28 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவுங்கும் போது 28 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், இங்கே 7 சென்டிமீட்டர் கூட்டிடுவோம், இங்கே 7 சென்டிமீட்டர் கூட்டிடுவோம். அடுத்து இந்த இடம் தானே, இந்த இடத்த கனெக்ட் பண்ணும்போது இது ஃபுல்லாக 28, நமக்கு இது மட்டும் தேவைங்கும் போது இந்த 7 சென்டிமீட்டர் கழிக்கும் போது இங்கே 21 சென்டிமீட்டர் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்த எடுத்தோம்னா இது ஃபுல்லாக 28, நமக்கு இது மட்டும் தேவை. அப்போங்கும்போது இங்கே வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குமா, இதை கழிச்சோம்னா 21 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம கூட்டும் போது நமக்கு 112 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வகத்துக்கு ஃபார்முலா வந்து நமக்கு நீளம் இன்ட்டு அகலமா, அப்போ 28ஐயும் 7ஐயும் பெருக்கும் போது நமக்கு 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்த வந்து கழிப்போம். மொத்தமாக 28, இந்த இடத்த கழிக்கும் போது இந்த இடத்துல வந்து 21ன்னு இருக்கும், இது வந்து 7. இப்போ இதையும் பெருக்கணும்னா 21 7ஐயும் பெருக்கணும்னா 147ன்னு கிடைக்கும். அடுத்து பரப்பளவு மொத்தமாக கண்டுபிடிக்கணுங்கிறதுனால கூட்டணும்னா நமக்கு 343 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, செவ்வகம் கொடுத்துட்டு இதுக்கு பரப்பளவு சுற்றளவு கேட்டிருக்காங்க. அடுத்து அதே செவ்வகத்தில் கொஞ்சம் பாகத்தை நீக்கிட்டு அதோட பரப்பளவு சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஒரு பாகத்தை சேர்த்துட்டு அதோட பரப்பளவு சுற்றளவு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீளம் வந்து 12 கொடுத்துட்டாங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியும், 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். 2 இன்ட்டு நீளம் என்னது 12 ப்ளஸ் அகலம் வந்து 8. 2 இன்ட்டு 20 நமக்கு 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இது பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம். பரப்பு வந்து நீளம் இன்ட்டு அகலம். 12 இன்ட்டு 8 நமக்கு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு படத்தை பாருங்க. 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம் வெட்டி எடுத்திருக்காங்க. இப்போ இதோட பரப்பு சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பரப்பு கண்டுபிடிப்போமா. இப்போ பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். அடுத்து பாருங்க, இதுல இருந்து இந்த சதுரத்தை மட்டும் வெட்டி எடுத்திருக்காங்களா, இதை கழிச்சிட்டோம்னா நம்ம இதோட மொத்த பரப்பு கிடைச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு இதோட பரப்பு மொத்த செவ்வகத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா 12ஐயும் 8ஐயும் பெருக்குமா. 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா நமக்கு 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுல இருந்து இந்த வெட்டி எடுத்ததை கழிப்போமா. சதுரம் தானே, சதுரத்தோட ஃபார்முலா வந்து பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது பக்கம் ஸ்கொயர். 3 இன்ட்டு 3 நமக்கு 9ன்னு கிடைக்குமா. 3 9. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 96ல இருந்து 9 போச்சுன்னா நமக்கு 87 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா நம்ம மொத்தமாக கூட்டிடுவோமா. 12 + 8 + 9 + 3 + 3 + 5 நம்ம கூட்டினோம்னா 20 29 32 35 40 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் சுற்றளவு ஃபஸ்ட்டு இதுக்கும் இந்த ரெண்டாவது இதுலேயும் சுற்றளவு வந்து மாறலை. ஆனால் நமக்கு வந்து பரப்பளவு வந்து கம்மியாகுது. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. அப்போங்கும்போது நமக்கு பரப்பு குறையுது, ஆனால் சுற்றளவு வந்து ஒரே அளவாக கிடைக்கும். அடுத்த படத்தில் வந்து 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தை வந்து சேர்க்குறாங்க. அப்போங்கும்போது இதுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும்னா செவ்வகத்தோட பரப்பையும் இந்த பரப்பையும் கூட்டுனா நமக்கு மொத்த பரப்பு கிடைச்சிரும். இப்போ 12ஐயும் 8ஐயும் பெருக்குனா, ஏன்னா நீளம் இன்ட்டு அகலம்னா 12 இன்ட்டு 8 நமக்கு 96ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஏன்னா இதோட அதிகமாக தானே இருக்குது, அப்போங்கும்போது இந்த இடத்துல வந்து கூட்டுறோம். சதுரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா 3 இன்ட்டு 3 9. 96ஐயும் 9ஐயும் கூட்டுனா நமக்கு 105 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது சுற்றளவுங்கும் போது இது எல்லாத்தையும் கூட்டுவோமா.
12 + 8 + 9 + 3 + 3 + 11 20 29 30 40 46 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நமக்கு இதில் பரப்பும் கூடுது சுற்றளவும் கூடுது. ஃபஸ்ட்டு இதில் இதை விட மொதல் படத்தையும் 3வது படத்தையும் பார்க்கும்போது பரப்பும் அதிகமாகுது சுற்றளவும் அதிகமாகுது. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சதுரத்தை சேர்த்துருக்காங்க. சேர்க்கும்போது நமக்கு பரப்பும் கூடுது சுற்றளவும் கூடுது. ஃபஸ்ட்டு 12 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற ஒரு செவ்வகத்தோட பரப்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். அது 2வது படத்தில் வந்து 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரம் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்பங்கும்போது நமக்கு பரப்பு வந்து குறையுது, ஆனால் சுற்றளவு வந்து அதே போல் இருக்குது. 3வது படத்தில் 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தை வந்து இணைச்சிருக்காங்க. இணைக்கும் போது அதாவது அதிகமாக இருக்கும்போது பரப்பும் அதிகமாகுது, நமக்கு சுற்றளவும் அதிகமாகுது. அடுத்த கணக்கு பாருங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும் கேட்டிருக்காங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள். இது வந்து எல்லா சைடும் 15 சென்டிமீட்டர் இருக்கு. இது வந்து 4 இது எடுத்திருக்காங்க. 4 இது எடுக்கும்போது ஒன்று வந்து செவ்வக விரிப்பா இது பண்ணுறாங்க, செவ்வக விரிப்பு. அடுத்து இதை வச்சு சதுர விரிப்பா இது பண்ணுறாங்க. எதில் பரப்பளவும் சுற்றளவும் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செவ்வகம் இது பார்த்துருமா? செவ்வகத்துக்கு சுற்றளவு போகும்போது இங்கே 15, இங்கே 15 15 15 15னா 60 வருமா? கீழே 60 மேலே 60, சைடில் இங்கேயும் 15 இங்கேயும் 15. சுற்றளவுங்கும் போது எல்லாத்தையும் கூட்டுவோமா? இப்போ கூட்டணும்னா 60 60 120 ப்ளஸ் இந்த 30. இப்போ நமக்கு 150 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதே இது பரப்பளவுங்கும் போது நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளோ வரும் நமக்கு? 60 சென்டிமீட்டர் வருமா? 60 இன்ட்டு அகலம் வந்து 15. 15 90, இந்த 0, 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு வந்து 150 சென்டிமீட்டர் வரும். இதே இது பரப்பளவு வந்து 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதே இது சதுரம் கணக்கு பண்ணோம்னா 15, இங்கே ஒரு 15, அப்போ இங்கே வந்து நமக்கு 30ன்னு வருமா? இதுவும் 15 + 15ங்கும் போது 30 சென்டிமீட்டர். சுற்றளவுங்கும் போது 4 இன்ட்டு பக்கம், 4 இன்ட்டு 30, 4 12, 120 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சதுரத்தின் சுற்றளவு வந்து 120 சென்டிமீட்டர். பரப்பளவுனா பக்கம் இன்ட்டு பக்கம், சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். 30 இன்ட்டு 30, 3 9 0 0, 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எந்த தரை விரிப்பு அதிகமான பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு வந்து ரெண்டுத்துக்குமே சமமாக தான் வருது. ஆனால் சுற்றளவுன்னு பார்த்தா நமக்கு செவ்வகத்தோட சுற்றளவு தான் அதிகமாக வருது. இப்போ பரப்பு வந்து சமம், பரப்பளவு வந்து சமம், செவ்வக வடிவ தரை விரிப்பு வந்து அதிக சுற்றளவை பெற்றிருக்கும். ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர்னு தெரியுமா? இப்போ பாருங்க,
இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா நமக்கு 10 மில்லிமீட்டர்னு தெரியும். 10 மில்லிமீட்டர். இப்போ இதே பெருக்குனா நமக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இது மில்லிமீட்டராக மாற்றணுங்கும் போது 1 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர். இப்போ 10 மில்லிமீட்டரையும் 10 மில்லிமீட்டரையும் பெருக்குனா நமக்கு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போ 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா நமக்கு 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இது மீட்டர் ஸ்கொயர் வந்து எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு பார்க்கணும். 1 மீட்டர் வந்து நமக்கு 100 சென்டிமீட்டர். இது மீட்டர் ஸ்கொயருங்கும்போது எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயராக வரும்? இதை திரும்ப பெருக்கும்போது 100 × 100 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 18 மீட்டர் ஸ்கொயருங்கும்போது 18 போட்டு 4 0 போடுமா? 1,80,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்க 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வந்து நமக்கு 1000 மீட்டர்னு தெரியும். இப்போ 1 கிலோமீட்டர் ஸ்கொயருங்கும்போது 1000 × 1000 போடுவோமா? 1 போட்டு 1 2 3 4 5 6 0 போடுவோம். 0 மீட்டர் ஸ்கொயர். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்க இவற்றை முயல்கன்னு சொல்லி ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எத்தனை மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 700 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது பாருங்க 10 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 10 மீட்டர் ஸ்கொயருங்கும்போது 10 போட்டு 4 0 சேர்ப்போமா? இப்போ 1 லட்சம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அடுத்து 3 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து 3 கிலோமீட்டர் ஸ்கொயருங்கும்போது நமக்கு 30 லட்சம் மீட்டர் ஸ்கொயர்னு வரும்.